ரெட் கார்ட் ஃபார் சபரி. பாருங்க மக்களே, சபரி செய்த அநியாயத்தை பாருங்க. விஜய் சேதுபதி சார், இதுக்கு என்ன சொல்றீங்க? சிங்கிள் உமனா இவங்க பண்றத பாருங்க. என்னடா இது? சாண்ட்ரா பார்வதிக்கு ஆதரவாக பேசினார். எப்படா பேசினாங்க? சாண்ட்ரா திவ்யா பார்வதியின் உண்மையை புரிந்து கொண்டார்கள். எப்படா இது நடந்துச்சு? ஹேய், 1,17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாமா, வாய்ஸ் ஓவரில் பேசுகிற யூடியூப் மாமா, என்னடா இது பொய்யா சொல்கிறேன், லைவ் அப்டேட்னு சொல்லி போட்டு. கடவுளே. வணக்கம் மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சபரி அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுங்க, சைன் சபரி அவர்களுடைய உண்மை முகத்தை பாருங்கள், சபரி வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியோட வியானாவோட பிஆர் டீம். அது என்ன விஜய் பார்வதி வியானா, அது ரெண்டுமே வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கு. சரிங்களா? ரெண்டோட பிஆர் டீமுமே வந்து சபரி அவர்களுக்கு எதிராக நிறைய விடயம் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 யூடியூப் சேனல்ஸ், அதில் 2 வாய்ஸ் ஓவரில் பேசுறது, இன்னும் 2 மூஞ்சியை காமிச்சு பேசுறது, இதெல்லாம் லைவ் அப்டேட்னு சொல்லி போட்டு பொய் அப்டேட்டை கொடுத்து கொண்டிருக்குதுகள். ஸோ அப்போ அதுக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சபரிநாதன் அவர்கள் மீது பிழையா அப்படின்னா இல்லை, சபரி ஓண்டட்டா அடிச்சாரா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ மக்களே, இந்த பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு நடந்த லைவ்ல கேப்டன்சி டாஸ்கில் ஒருத்தங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க, விஜய் பார்வதி. அப்போ டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னா மீனிங் என்ன? நீ வந்து இந்த ஷோல இருந்து வெளியேறினா என்னவா இருக்கணும்? யார் போட்டி நடக்குதோ அவங்களோட கேமை பார்க்குறேன்னா பாரு, இல்லாட்டா மூடிக்கிட்டு ஓடு. ஆனா அங்க கேம் பிளே பண்றவங்களை தடுத்தா அப்ப அது யார் மேல பிழை? விஜய் பார்வதி மேல பிழை. 2 நீ டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்ட, அதுக்கப்புறம் ஒரு கேம் பிளே பண்றவனோட்ட போய் டிஸ்டர்ப் பண்றேன், அவனை கெட்ட வார்த்தையில பேசுற, மூஞ்சிக்கு நேரம் கையை நீட்டி மூஞ்சிக்கு நேரம் பேசுற, அப்ப அது யார் மேல பிழை? விஜய் பார்வதி மேல பிழை. அடுத்தது ஓண்டட்ட காலை கொண்டு போய் அவருடைய காலை கிளம்ப வைக்கிறாங்க, இவங்க அவர் ஹைட்டு, அப்போ அது கேட்டது போல இவங்க பண்றாங்க, அப்ப கால் மீதி தான் படும், அதையும் சொல்லி காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? இப்போ ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட் முடிவுலையுமே வீட்டை இருந்து ட்ரெஸ்ஸஸ் வரும். பிரவீன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நான் தான் இன்னைக்கு எவிட் ஆகணும்னு தெரியும், ஏன்னா எனக்கு வைஃப் வந்து ட்ரெஸ் கோட் மூலம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு வீக்கெண்ட் எபிசோட் முடியக்குள்ள இவங்களோட வீட்டை போயிருக்கு. உனக்கு வந்து மக்களிடம் சிம்பதி வேணும், மக்களிடம் வந்து எமோஷனல் டச்சில் நீ வந்து சென்றடையணும், ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு தான் நேற்று இந்த அம்மாவுக்கு ஒரு கோட் போயிருக்கு. அதன் மூலம் இந்த அம்மா காலையில் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் போட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க கேம்லேருந்து அவுட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சபரியை தூண்டி அவரை வந்து கையளப்பில் வைக்கிறதுக்கு, இல்லை அவருடைய வார்த்தையில் அது விட கூட பெரிய ராமா போடுறதுக்கு இந்த அம்மா திட்டம் வந்து பண்ணாங்க. இவங்க இப்படி பண்ணதுமே வந்து இவங்களுடைய செட் பண்ண பிஆர் டீம், அதாவது அந்த கோட்ரஸ்ல இவங்களுக்கு கொடுத்தவங்க அதே மாதிரியான விடயங்களை வைரல் படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம் விஜய் பார்வதி. சரி, அது சரி, நாங்க சோறு தின்றனாங்க, நீங்க கவர் போட்டு அதுதானே தின்ற, நீங்க தானே சொன்னீங்க கமர்கடி நிட்ட, அப்ப உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது இல்ல, ரோசமெல்லாம் இருக்காது இல்ல விஜய் பார்வதி. ஸோ இது ஒன்று. அடுத்தது இந்த விஜய் பார்வதியோட பிஆர் டீம் ஆன்லைன் அப்டேட் கொடுக்குறவங்களாம், ஆன்லைன்ல என்ன நடக்குதுன்னு அப்டேட் கொடுக்குறவங்களாம். இவனுங்க வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து ஆமா சபரி வந்து உண்மையாக அடிச்சுட்டான், தப்பு பண்ணிட்டான், புள்ளி கேங் வந்து பார்வதிக்கு துரோகம் பண்ணுது, திவ்யா அவர்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான அப்டேட். அவங்க அப்படி சாண்ட்ராவும் சரி திவ்யாவும் சரி அப்படி சொல்லவே இல்லை. அந்த 1,17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு மாமா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோக்கள்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு அப்படியே பேசிக்கொண்டிருக்க மாமா, ஒரு மெதுவா பேசும் அந்த மாமா தான் எச்ச வேலையை பண்ணுது. அந்த பிறப்பு எப்படியோ எனக்கு தெரியல, மான ரோசம் இருக்கிறோம் அப்படி பண்ண மாட்டான். இது என்னத்து பிறப்புன்னு எனக்கு தெரியல மக்களே. இந்த சீசன் 9 வந்து இப்பதான் வயல்காடு இன்றைக்கு அப்புறம் மக்கள் குடும்பமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீசன் 9 ஆரம்பத்தில் மக்கள் வெறுக்க மெயின் ரீசன் இந்த தகுதி இல்லாம இந்த ஷோக்குள்ள போன இந்த விஜய் பார்வதி. ஸோ அதுக்காக இந்த ஷோ இப்ப நல்லா போகுது. திரும்பவும் இந்த விஜய் பார்வதி ஒரு ராமாவை போட்டு அதுகளோட பிஆர் டீம் இப்படி கேவலமா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. சரிங்களா? நீங்க சிம்பிளா வந்து நீங்க எபிசோட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படின்னு. இன்னொன்று எனக்கு சபரி மேல இன்னும் ஒரு மரியாதை வந்துச்சு, என்னன்னா
திவாகர் அவர்களும் சபரி அவர்களும் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவாங்க. அதுல சபரி அவர் அவ்வளவு கேர் பண்ணியிருப்பாங்க. நான் மட்டும் இவங்க சொல்ற மாதிரி கையால தடுத்திருந்தேன்னா அது இன்னும் இதா போயிடும், நான் அவங்க மேல கேர் பண்ணபடியே தான் கையை கட்டி கொண்டு இருந்தேன்னா அது 100% உண்மை. அண்ட் திவாகர் இந்த விஜய் பார்வதியோட சேராம இருந்தாருன்னா திவாகரோட ரேஞ்சே வேற. சரிங்களா? இது திவ்யா அவர்கள் கூட போன வெள்ளிக்கிழமை சொல்லியிருப்பாங்க, திவாகர் நல்ல மனிதர் தான், இந்த விஜய் பார்வதியோட சேர்ந்துதான் அவருக்கு இப்படி ஒரு கெட்ட பேர். அது 100% உண்மை மக்களே. பிச்சை எடுத்து தின்னலாம் போல இருக்கு. இந்த சில பேர் இந்த பார்வதிக்கு அடிமை வேலை பார்க்குற பிஆர்களை பார்க்கக்குள்ள அவனுங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட கொஞ்சமாவது மரியாதை கிடைக்கும். ஆனால் இப்படி ஷூவை நக்கி தின்னி என்னடா பொழப்பு? நீங்களும் விஜய் பார்வதியோட போய் அந்த கவரில் இருக்கிற சாப்பிடுங்கடா குடும்பமா. நன்றி.